ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு ஒரு குத்து மதிப்பா தெரியுது. ஆனா என்னால அது கமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம கரகாட்டம் பார்க்கும்போது ஒரு கலையா, கிராமிய கலையா தான் நம்ம பாக்குறோம். அத ஒரு கலப்பணம் இருக்கு சொல்றாரு. இல்ல அவர் கலப்பணம் இருக்கு. 10 வயசுல நான் பாத்துருக்கேன் கரகாட்டம் என் ஊர்ல. அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. ஒருத்தர் டச் பண்ணாம ஒருத்தர் அப்படி ஆடி சுத்திர வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கட்டிட்டு அப்படிதான் ஆடி இருக்காங்க. நான் பாத்திருக்கேன், சத்தியமா நான் பாத்திருக்கேன். ஆனா இப்ப ஆடுற ஆட்டம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டு பாருங்க. இப்ப பாருங்க வந்துருச்சுங்களா? இதுதாங்க நான் டவுட் பண்றேன். இதுதாங்க எனக்கு பிரச்சனை. இல்லாதவங்க நம்ம போய் அதுமே ஆட முடியுமா? நம்ம சொல்ல வேண்டியதா இதுமே இடிச்சு ஆடாத. இல்லம்மா, ஆமா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இத வந்து நம்ம ரொம்ப புனிதமான ஒரு கலையா நம்ம பாக்குறது ஒண்ணு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப கலப்பணம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது காசு நிறைய வருதுங்கிறதுக்காக நம்மளோட பிரின்சிபலையும் வேல்யூஸையும் நம்ம அந்த மாதிரி வராதே நான் பாத்துக்கறேன். அதை நீ தான் கன்வின்ஸ் பண்ணு. நான் சொல்லிட்டேன் மேடம் நிறைய. ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. அங்க என்ன நடக்கும், எப்படி நடக்கும், உங்க ட்ரூப் எப்படி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, நான் தங்கச்சி கூடயே போயிட்டு தங்கச்சி கூடயே வரேன் தான் மேடம் சொல்றேன். அவங்க வீட்டுல தங்கி இருந்து நான் போறேன். இவங்க எத்தனை டைம் போன் பண்ணி நான் திட்டிருக்கேன். ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ற செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். திட்டிருக்கலாம் இல்லையான்னு கேளுங்க. எனக்கு இது பிடிக்காதமா, நீ கூட ஆடாத, இது வேணாமா, நாளைக்கு உங்க போற வீட்டுக்கு மரியாதை இல்லாது, இது ஆடாத இந்த ப்ரோக்ராம் போகாத சொல்லியிருக்காங்க. ஆனா நான் வந்து எங்க ஓனர் அம்மா தம்பியை மேரேஜ் பண்ணதுனால இந்த ப்ரோக்ராம் அங்கேயே பண்ணதுனால அது நாங்க அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் அதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பேசல. ஏன்னா அவங்க சைட்லன்னு போது அதை விட்டுட்டேன். ஏன்னா இப்போ அவங்க பொழப்பு அவங்களுடைய குடும்பம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அது ஆச்சுங்களா? இப்போ அவங்க ஆடாதோ அவங்களுடைய புருஷன் கையில இருக்குது. இப்ப அதனால அவங்களும் ஆடாதது அவ கையில இருக்கு. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். எனக்கு புருஷன் கையில இருக்கு. ஏங்க அவங்க அனுப்புறது நான் சொல்லுங்க. எல்லாமே அவங்க அனுப்புறது ஆடனாலும் சரி ஆடனாலும் இல்ல. அப்போ அவங்க குடும்பத்துல உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் நல்லா தானே இருக்கும். இல்ல அப்ப நல்லா தானே இருக்கும். அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? எனக்கு அது அந்த ஒரு வேலை மட்டும் எனக்கு மனநிலை இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அவங்க நல்லா பாத்துக்க மாட்டாங்களா? எனக்கு யாரு பாத்துக்கிறாங்க பாத்துக்கல நம்பிக்கை இல்ல நான் சொல்ல வரலைங்க. எனக்கு யாரையும் அவங்கள நம்பணும்னு நான் சொல்லல, இவங்கள நம்பிக்கை இல்லன்னு நான் சொல்லல. அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கேட்டு பாருங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? உங்க வைஃபுக்கு சேஃபா இருக்கும், நல்லா பாத்துப்பாங்க, தப்பா ஆட விட மாட்டாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கேட்டு பாருங்க. எனக்கு டைம் வேணுங்க. நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. நீங்க டைம் எடுத்துங்க. நம்பிக்கை இருக்காமா உனக்கு? அப்படி நீ சமாளிப்பியா? அவர் என்ன சொல்றாரு நான் மறுபடியும் சொல்றேன். 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்குங்கிறதுக்காக நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவர் ஃபீல் பண்றாரு. இது வந்து ஒரு கிராமிய கலையா, ஒரு புனிதமான கலையா, அந்த வரம்புக்குள்ள அந்த ஒழுக்கத்தோட காப்பாத்துறேன் நான் சொல்றேன். அந்த ஒழுக்க வழக்கங்களோட பண்ண முடிஞ்சா நல்ல விஷயம். என் பசங்களை எப்படிங்க யாருங்க பாத்துக்கிறது? அவங்க அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. எத்தனை நாளைக்கு பாத்துப்பாங்க? அவங்க எத்தனை நாளைக்கு பாத்துப்பாங்க? அத்தனை நாளைக்கு அவங்க வேலைக்கு போவாங்க. என் பசங்க நான் பாத்துக்கிறேன். என் கூட பாத்துங்க அவங்க போட்டோம். அப்ப நான் 2 பேரும் போனா மட்டும் தான் சரி பண்ண முடியும். அப்ப 2 பேரும் போங்க. என் வேலையை நான் செய்யறேங்க. 2 பேரும் போங்க. அதனால இது அந்த வேலைக்கு பொழப்பு நான் ரெடி பண்ணி தரேன். வீட்லயும் பசங்க பாத்துக்கிற மாதிரி. ஆனா இந்த வேலை வேணாம் தாங்க சொல்றாங்க. பைசா கிடைக்கிறதுங்கிறதுக்காக சுயமரியாதையை விட்டு நீ பண்ணக்கூடாதுன்னு அவர் ஆசைப்படுறாரு. அது அவருக்கு பிடிக்கல. உன் நம்பிக்கை நான் காப்பாத்துறேன். நான் டைம் வேணும். டைம் எடுத்து நான் சொல்றேன். ஏதாவது சொல்லுங்க. 6 மாசமா கடங்கார வந்துனே தான் பிடிக்கலங்க. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்